ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:01 ஆகுது. கோயில் திறக்க போகிறாங்க. ராஜகோபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக போகிறோம். ஃப்ரீ லைன் அங்கே தான் லாஸ்ட்டாக நின்றுருக்கோம். ஒரே ஒரு வே தான் இருக்குது. சில லோக்கல் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 5:30ன்னு சொல்கிறாங்க. இதிலே தான் கார், ஆட்டோ, ஆர்டினரி ஹியூமன் கியூஸ் எல்லாம் நின்றுருக்காங்க. திடீர்னு கூட்டம் அவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல, எல்லாம் வந்துட்டாங்க ஜாலியாக. நாங்கள் மொட்டை கேங் கூட பாருங்கள், எல்லாம் பொறுத்துட்டு இருந்தவங்கலாம் ஏறி வந்துட்டாங்க. பாருங்க கைஸ், பேண்ட்டு கிண்டலாம் மாற்றிட்டு போயிட்டுங்கிறாரு. தூங்கிருந்த ஆள் திடீர்னு எங்கேருந்து வந்தாரு தெரியல, பேண்ட் மாட்டி ஜாலியாக போயிட்டுங்கிறாரு. பைரவர் கரெக்டாக ஒரு மடியில் எவ்வளோ அழகாக பத்துட்டு இருக்கிறாரு பாருங்க. 5:26 ஆகுது. கியூ கொஞ்சம் ஏறிச்சு பாருங்கள். இன்னும் நாங்கள் உள்ளே போகல. தெரிஞ்சிச்சு பாருங்கள். கரெக்டாக நாங்கள் உள்ளே போகிறோம். 5:33 AM விடிய ஆரம்பிக்குது. ரெண்டு சைட்லேருந்து லைன் வருது. எங்களுக்கு இது தெரியல. ஸோ கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக கோபுரத்துக்குள்ளே போகிறோம். ஃப்ரீ தர்ஷன். பின்னாடி மலையோட வியூ. ஏர்லி மார்னிங் இதான் கோயிலுக்குள்ளே ஸ்டேஜ். இதுதான் சுற்றிட்டு போனோம் போல. வியூ பாருங்க கைஸ். குளம். கல்யாணத்துக்கு வர ஒரு என்ட்ரி பாருங்கள். இது கல்யாணத்துக்கு வரவங்க ஒரு வெஸ்ட் சைடு இதுலேருந்து. ஸோ இது சவுத் பக்கம் இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணுறவங்க வெளில வராங்க பாருங்கள். இன்னொரு கப்புள்ஸ். ஸோ சர்டன் பீப்புள்ஸை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சவுத் ஜோன்லேருந்து சர்டன் பீப்புள்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அப்படியே உள்ள அமைச்சிருவாங்க. பாருங்கள், சவுத் ஃபேஸிங். ஸோ இந்த கோயிலோட வால்ஸில் கூட பாருங்கள், ஏன்ஷியண்ட்டாக கரெக்டாக ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள் எப்படி. இது வெஸ்ட் சைட் ஃபேஸ் பண்ணிக்கிற கோபுரம். இதான் பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் சைட்லேருந்து ஃபேஸ் பண்ணிக்கிற கோபுரத்துக்கு பின்னாடி அப்படியே மலையும் தெரிஞ்சு பாருங்களேன். அதான் திருவண்ணாமலையோட மலை. பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அவுட்டராக நாங்கள் ரவுண்டு அப்படியே ஈஸ்ட்லேருந்து சவுத் அப்படியே வெஸ்ட்டு போயிட்டு இப்போ உள்ள வந்திருக்கோம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீயாக லைன் வந்துட்டு அப்படியே 50 ரூபா டோக்கனில் ஃப்ரீயாக போயிடுறாங்க. ஆனால் நாங்கள் ஏமாத்தலை, ஸ்ட்ரைட்டாக லீகலாக தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இங்கே பைரவர் பத்து இருக்கார் பாருங்கள். கரெக்டாக நேரமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக ட்ராவல் பண்ணுறது தெரியல. சாண்டி சாண்டி அவ்வளோதான் கைஸ், சாமியை பார்த்தாச்சு. வெளில போக வேண்டியதான். வெளியே வரோம் பாருங்க. சூப்பர். வாவ், கரெக்டாக தூருது கைஸ். ஒரு அம்மன் கோயிலும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ எக்ஸிட் ஆகிட்ருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வே டு எக்ஸிட். சாதம் பார்த்தீங்கன்னா இங்கே பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். வெஸ்ட் சைடு இருக்கிற கோபுரம். ஓ, இதான் எக்ஸிட் ஆகிற கேட்டு. ஈஸ்ட்டு சவுத்தில் தான் நம்ம எக்ஸிட் ஆகிறோம். அப்போது நம்ம நார்த் பக்கம் போவே இல்லை. ஸோ நார்த் பக்கம் வண்டியில் கவர் பண்ணி காட்டுறேன். இது போனதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் ஒன்று வாங்கியிருக்கேன். 350ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ப்ரைஸா இல்லையான்னு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். 350 ஓகேயா? நாங்கள் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், முடிச்சிட்டோம் ஸ்கல்ப்சர். ஸோ டே லைட் வியூ பாருங்கள். ராஜகோபுரம், திருவண்ணாமலை மலை, அங்கே தான் ஹையஸ்ட் பாயிண்டில் ஜோதி எரியும். சமரை எல்லாமே ஒரு ஒண்டர் தான் போல். ஸோ
சூப்பருங்க. ஓட்டிகிட்டு இருந்தார், திடீர்னு வண்டி நிப்பாட்டினாரு, கும்பிட்டாரு, போயிட்டே இருக்காரு. சமல சாமி பக்தி. அண்ணாமலையார் கற்பூரம் ஏற்றிட்டு இருக்காங்க சூப்பராக. ஸோ தேர் பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரொடெக்டடாக வச்சுருக்காங்க. இங்கே இதெல்லாம் தேர் தான் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சம் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இது வந்து இழுப்பாங்க நம்ம கிரிவலத்தை சுற்றி. Until next time, thank you, bye bye.